என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கல்யாண வீட்டு ஜவ்வரிசி சேமியா பால் பாயாசம் தாங்க பண்ணியிருக்கிறோம். சும்மா செம்ம டேஸ்ட்டாக பண்ணி அசத்தியிருக்கேங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி இப்போ ஒரு கொதி வரப்போகுது. இதில் 150 கிராம் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜவ்வரிசியை இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. ஜவ்வரிசி சேர்த்தா பிறகு அப்பைக்கப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். இப்போ ஜவ்வரிசியை நல்லா வேக விட்டுடலாங்க. அடுப்பை மீடியமான தீயில் வச்சு நல்லா ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதுலேயேவும் நம்ம ஒரு 150 கிராம் சேமியா எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. அடுப்பு மீடியமான தீயிலேயே இருக்கட்டும். சீக்கிரமாகவே நம்மளுக்கு சேமியாவும் சீக்கிரம் வெந்து வந்துடும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அப்பைக்கப்போ இடையில நல்லா அடியில் பிடிச்சிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் ஜவ்வரிசி ஒட்டி நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அப்பைக்கப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் நான் 1/2 லிட்ரு காய்ச்சி ஆற வச்சுருக்கிறேன் பால். இந்த பாலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பால் சேர்த்தா பிறகு நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த நேரத்தில் நம்ம 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லைன்னா ஒரு 3-4 ஏலக்காவை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 300 கிராம் சுகர் சேர்க்குறேங்க. நல்லா சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுகர் நல்லா கரையும் தட்டிக்கும். அப்பைக்கப்போ இப்போயுமே நல்லா கிண்டி விட்டுக்கணுங்க. ஜவ்வரிசி அடியில் ஒட்டிடும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாயாசத்தை கீழே இறக்கி வச்சுக்கிட்டாச்சு. பாருங்கள், 2 ஸ்பூன் நெய்யில் கிஸ்மிஸ் பழத்தையும் முந்திரி பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு பாயாசம் சூப்பராக நல்லா கமகமன்னு செம்மையாக ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்ட்டுமே அசத்தலாக இருக்குங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். நான் இன்றைக்கி ஒரு 15 பேருக்கு இந்த பாயாசம் பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருக்குது. நீங்களும் மிஸ் பண்ணாமல் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லோருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க.